ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயதிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். ஆனா நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே சரியா இல்ல பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க சின்ன வயசுல இருந்து கேட்கிற எல்லா விஷயங்களும் சரியான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்காததான் நீங்க எல்லாமே நம்பி இருக்கும் இல்லையா? அது ஏன்னா நம்ம லைஃப்ல இம்பார்ட்டன்டான பல விஷயங்களும் நம்ம மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஏஜ்ல கேட்கறது. அந்த டைம்லயே அது நம்புறது. நம்ம மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் கரெக்டான விஷயம் தான் அப்படியான ஒரு முடிவு எப்படி வருது தெரியுமா? ஒரு விஷயம் நம்ம மறுபடியும் கேட்டுட்டே இருந்தா அது கரெக்ட்னு நம்பிடும். ஏன்னா எல்லாரும் எப்பவுமே எது சொல்றதோ அதெல்லாம் சத்தியமான விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு சைக்காலஜி ஹியூமன் பீயிங்க்கு இருக்கு. இந்த ஒரு காரணத்தால நம்ம மைண்டுக்குள்ள நிறைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். சின்ன வயதுல இருந்தே நாம கேட்கிறோம், நைட்ல சீக்கிரமா தூங்கலைன்னா பூதம் வந்துடும், செவ்வாய்க்கிழமை முடி கட் பண்ணக்கூடாது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், நம்ம டிவி பார்த்துட்டே இருந்தா நம்ம கண்ணு கேடா போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேக்குது. இதெல்லாம் நிஜமா இல்ல இதெல்லாம் பொய்யா? நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல உங்ககிட்டனா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளைண்ட் ஃபெய்த்தை பத்தி தான் சொல்லி கொடுக்க போறோம். நீங்க ரொம்ப வருஷமா நிஜம்னு நினைச்ச பல விஷயங்களும் போயின்னு இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு புரியும். நம்பர் 1, ஆர்த்ரைட்டிஸ். நம்ம எல்லாருமே சின்ன வயதுல இருந்து கேட்டிருக்கோம், நம்ம விரல் நொடிக்க கூடாது, டக்குன்னு அப்படி ஆக்கக்கூடாது, இப்படி பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும், இந்த மாதிரி கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் உங்களுக்காக நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி சொல்லி கொடுக்குறேன். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடந்தது தெரியுமா? யாருக்கெல்லாம் இந்த விரல் நொடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதோ அந்த ஆளுகளை எல்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிடும். இந்த மாதிரி பழக்கம் இல்லாதவரையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்ணிட்டாங்க. அவரே ரொம்ப இயர்ஸ் ட்ராக் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து என்ன தெரிஞ்சது தெரியுமா? இந்த விரல் நொடிக்கக்கூடியவரும் அதல்லாதவரும் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த டிஃபரன்ஸும் இல்லை. விரல் நொடிக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அந்த மாதிரி தான் முடிவு வந்தேன். இனிமே உங்கள்கிட்ட யாராவது இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தை பற்றி சொன்னா நீங்க இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்பர் 2, டிவி பார்த்தா கண்ணு கேடாயிடும். இப்படி நீங்க கேட்டிருக்கு இல்லையா? சின்ன வயதுல இருந்தே நம்ம அப்பா அம்மா எல்லாம் இதுதான் சொல்லிட்டு இருக்கோம், டிவி பார்க்க வேண்டாம், டிவி பார்த்தா கண்ணு கேடாயிடும். ஆனா இந்த விஷயம் தப்பு தான். இதுல ஃபேக்ட் இல்லை. டிவி பக்கத்துல இருந்து பார்த்தா கூட நமக்கு தலைவலி தான் வரும், கண்ணு கேடாகாது. கண்ணுக்கு டெம்பரரியான ஒரு இஷ்யூ வந்துடும். கண்ணு ட்ரை ஆயிடலாம், இல்லைன்னா இச்சிங் வந்துடலாம். அது கூட டெம்பரரி தான். ஆனால் டிவி பார்க்கறதுனால கண்ணுக்கு பெர்மனண்டான எந்த ஒரு கேடுபாடுகளும் வராது. ஆனால் இதனோட மீனிங் இப்படி கிடையாது. அதாவது நீங்கள் பகல் ஃபுல்லாக உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம்னு. டிவி பார்க்கணுமா வேண்டாமா இது உங்கள் முடிவு தான். ஆனால் கண்ணுக்கு பெர்மனண்டான கேடு எதுவுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். அது என்ன தெரியுமா? கொஞ்சம் சீக்ரெட் தான். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் செக்ஸ்னு சொன்னாலே அது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனால இங்க யாருக்குமே செக்ஸ் பத்தின பொதுமான புரிதல் இல்லைன்னு தான் சொல்லணும். செக்ஸ், போர்ன் அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன் போன்ற பேச தயங்குற டாபிக்ஸ் மேல கொஞ்சம் லைட் த்ரோ பண்ற ஒரு புக்கை பற்றி சொல்லட்டுமா? அதான் செக்ஷுவல் டிடாக்ஸ். கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த புக் எனக்கு கிடைச்ச. அது ஆடியோ புக் தான், குக்கு எஃப்எம்ல இருந்து. அந்த புக்குக்குள்ள இந்த உலகத்துல யாருமே உங்களுக்கு நார்மலா சொல்லி கொடுக்காத விஷயங்கள் எல்லாம் இருக்கு. எஸ்பெஷலி யூத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான புக் தான். செக்ஸ் நமக்கு சந்தோஷத்தை தருது. எப்பவும் அதை பத்தியே நினைக்கிறது தான் நாம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோங்கிறதுக்கு முதல் அறிகுறி. இந்த புக் முழுவதும் யங்ஸ்டர்ஸ்க்காக தான் எழுதி இருக்கிறதா ஆத்தர் சொல்றாரு. இந்த புக் மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸ் உங்களுக்கு ஒரு டேல 50 பைசாவுக்கு கிடைக்க போறது. இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான் குக்கு எஃப்எம். இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லும் இந்த ஆடியோ புக் பிளாட்ஃபார்முக்குள்ள புக்ஸ் இருக்கு. வித்தியாசமான டாபிக்ஸ்ல எல்லாம் புக்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான இந்த குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப் அப்படின்றது 399 ருபீஸ்க்கு தான் கிடைக்கும். ஆனா இப்போ நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு அது 199 ருபீஸ்க்கு தான் 1 இயருக்கு கிடைக்கும். சோ அது நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு டேல 50 பைசா கூட ஆகல. இந்த மாதிரியான ஒரு பெரிய புக் லைப்ரரி உங்களுக்கு 1 டேல 50 பைசாக்கு கிடைக்க போகுது. நீங்க நினைச்சு பாருங்க. இதை பற்றி நான் இப்படி சொல்லிட்டே இருந்தா கூட உங்களுக்கு புரியாது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் கமெண்ட்லும் நம்ம லிங்க் போட்டுருக்கு. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க ஒரு வாட்டி குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க. கேளுங்கள் உங்கள் மனதுக்கு பிடிச்சதை. நம்பர் 3, பிம்பிள்ஸ். நீங்க இப்படி எல்லாம் கேட்டிருக்கோம், அதாவது நிறைய ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா பிம்பிள்ஸ் நிறைய வந்துடும் இல்லைன்னு தான் சயின்டிஃபிக் ரிசர்ச்சர் சொல்றது. பிம்பிள்ஸ் ஆயிலி சாப்பாடுனால வரல. பிம்பிள்ஸ் ஹார்மோனல் டிசார்டர்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ், இந்த விஷயங்களால தான் வருது. இதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா உங்களாலே செய்ய முடியும். எப்படி தெரியுமா? நிறைய ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றவர் இருக்கும், ஆனால் அவருக்கு பிம்பிள்ஸே இருக்காது. ஆனால் ரா வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடியவருக்கு பிம்பிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பீப்புள்ஸ் இந்த உலகத்துல இருக்கு. அப்போ கன்க்ளூஷன் என்ன? நிறைய ஆயில் ஃபுட் சாப்பிட்றதுனால பிம்பிள்ஸ் வராது. பிம்பிள்ஸுக்கும் ஆயில் ஃபுட்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. அப்படிதான். ஆனால் இதனுடைய மீனிங் இப்படி கிடையாது, நீங்கள் ஆயில் ஃபுட்டு நிறைய சாப்பிடலாம் அந்த மாதிரி கிடையாது.
அதுல நீங்க கவனம் வச்சுக்கோங்க. நம்பர் 4, சேசிங் கவர்மெண்ட் ஜாப். ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட நம்ம அப்பா அம்மா எல்லாம் நமக்கு இப்படிதான் சொல்லி கொடுக்கும். வளர்ந்து பெரிய ஆளாய் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அதுக்காக படிக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணணும், இப்படி தான் சொல்லிடும். ஏன்னா எல்லாருக்குள்ளே இந்த மாதிரியோட நம்பிக்கை இருக்குது. அதாவது நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சுன்னா அதனால லைஃப் செட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன கவலையும் வேண்டாம் அப்படி. ஆனால் இது நிஜம் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஜாபை விட பிஸ்னஸ் மேன் தான் இந்த உலகத்தில் பெரியவராக மாறுது. நம்பர் 5, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிருக்கோம் நம்ம நகம் எப்போவுமே வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம நெயில் லைஃப் லாங் வளர்ந்துட்டு இருக்கும். நம்ம இருந்து போனதுக்கு அப்புறம் கூட நம்ம நெயில் வளர்ந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் இது நிஜமா அப்படியா? இல்லை. நகம் இறந்து போனதுக்கு அப்புறம் வளராது. இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்பினுடைய ஒவ்வொரு பார்ட்டாக டிமாலிஷ் ஆகிடும். ஆனால் நம்ம நகம் ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் தான் உருவாக்கி இருக்கு. அதனால அது அவ்வளவு சீக்கிரமா டிமோலிஷ் ஆகாது. அதனால ப்ரிசர்வ் பண்ணி வச்ச டெட் பாடியில எல்லாம் ஃப்ளஷ் டிமோலிஷ் ஆகும் போதும் நெயில் அப்படியே இருக்கிறதுனால அது பெரியதா மாறுற மாதிரி தோணுதுதான். நம்ம நெயில் இறந்து போறதுக்கு அப்புறம் க்ரோ பண்றது கிடையாது. நம்பர் 6, கமேலியன் சேஞ்சஸ் இட்ஸ் கலர். நீங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கோம் இல்லையா? ஓந்து அது எங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அதனோட கலர் சேஞ்ச் பண்ணிடும்னு. ஆமாம், கமேலியன் கலர் சேஞ்ச் பண்ணிடும்னுള്ളത് நிஜம்டா. ஆனால் அது உட்காரக்கூடிய அந்த ஒரு மரம் இல்லைன்னா அந்த ஒரு கல்லை பார்த்து தான் அதனோட கலர் மாறுது. அந்த ஒரு நம்பிக்கை தப்பு தான். சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் என்ன சொல்லுது தெரியுமா? கமேலியன் கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த கலர் சேஞ்சுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதனுடைய பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ், அதனுடைய மூடு, அட்மாஸ்பியர்ல இருக்கிற சூடு, வெளிச்சம், இந்த மாதிரி விஷயங்களால தான் அதனோட கலர் சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, சில டைம்ல எல்லாம் கமேலியன்ஸ் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு கூட கலர் சேஞ்ச் பண்ணிடும். நம்பர் 7, பேட்ஸ் ஆர் பிளைண்ட். நீங்க இந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்பிட்டு இருக்கோம். பேட்ஸ் பிளைண்ட் தான், அவருக்கு கண்ணு தெரியல, அது சவுண்ட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி தான் அதனோட வழி தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனா இது கரெக்டா? இல்ல, இது தப்பு தான். பேட்ஸுக்கு கண்ணு தெரியும். பேட்ஸுக்கு நைட்ல கூட கண்ணு தெரியும். பேட்ஸ் சவுண்ட் சிக்னல்ஸையும் யூஸ் பண்ணிடுவான், ஆனா அதுக்கு கண்ணும் தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த பேட்ஸ் பேய் கிட்ட ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும் நம்ம கேட்டிருக்க, அதுவும் கூட தப்பு தான். மென் நெவர் கிரை. சின்ன வயதுல இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கிடைச்சிருக்கும். நீ ஆம்பளை தான், நீ அழக்கூடாது, கிரையிங் இஸ் வெரி பேட் ஃபார் மென், இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டிருக்கும் இல்லையா? பொண்ணா இருந்தா அழலாம், ஆண் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கேட்டிருக்கும். ஆனா இது தப்பு தான். இந்த கிரையிங் ஒரு இமோஷனல் ஃபீலிங் தான். கிரையிங் பண்றதுனால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனா நாம நம்மளுடைய ஈகோ வச்சு நான் ஒரு ஆம்பளை தான் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நான் அழறது சரியில்லை, அது யாராவது பார்த்தா நல்லதா இல்ல, ஒரு ஆண் அழக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் வச்சு நீங்க வாழ்றேன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு வேற வழியே கிடைக்காது. உள்ளுக்குள்ளே நம்ம கிரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா வெளியே நாம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ஆன்டி நேச்சுரல் ஆக்டிவிட்டி தான். ஆமா, இதனோட மீனிங் நீங்க எந்த சிச்சுவேஷன்லும் அழிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது. கிரைங் இஸ் நாட் கம்பல்சரி. உங்களுக்கு வேணும்னா யாருக்கிட்டாவது ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. நம்பர் 9, டோன்ட் ஸ்வாலோ சூயிங் கம். உங்களுக்கு சூயிங் என்ன பிடிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அதை சம்பந்திச்சு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். நீங்க எப்பவுமே இந்த விஷயம் கேட்டிருக்கோம். அதாவது இந்த சூயிங் கம் இன்கேஸ் நம்ம உள்ள போயிடுச்சுன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடும். சூயிங் கம் ஸ்வாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீங்க கேட்டிருக்கோம். ஆனா ஆக்சுவலா இந்த சூயிங்க உள்ள போனா ஏதாவது விஷயம் இருக்குதா? இதை பற்றி தான் சொல்ல போகுது. ஆக்சுவலா இந்த சூயிங்க உள்ள போனா எந்த விஷயம் கிடையாது. சூயிங்க அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் தான். சூயிங்க உள்ள போனா அது டைஜஸ்ட் ஆகாது, அவ்வளவுதான். சூயிங்கத்துல எலாஸ்டமர்ஸ் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் தான் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது, அது அப்படியே வெளியே போயிடும். இந்த ஒரு விஷயத்தை தவிர சூயிங்க ஸ்வாலோ பண்றதுனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இது டைஜஸ்ட் ஆகாது அப்படின்றது கரெக்ட் தான். ஆனா இது ஸ்வாலோ பண்றதுனால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படி கிடையாது. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க சூயிங்க சாப்பிடலாம் அப்படி கிடையாது. இன்கேஸ் நீங்க தெரியாம சூயிங்க ஸ்வாலோ பண்ணினா கூட அது பரவாயில்ல, அதுதான் சொல்லி வருது. நம்பர் 10, யூஸ் 10% ஆஃப் பிரைன். நீங்கள் சின்ன வயதிலிருந்தே இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கோம். ரொம்ப மோட்டிவேஷன் ட்ரைனர்ஸ் கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்லுது. அதாவது நம்ம எல்லாமே நம்ம பிரெயினுடைய 10% தான் யூஸ் பண்ணுறது. இன்கேஸ் நம்மளோட பிரெயினுடைய அந்த எக்ஸிஸ்டிங் 90% கூட யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எங்கேயோ எத்திடும், இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த 90% யூஸ் ஆகணும்னா பாதாம் சாப்பிடுங்க, செஸ் விளையாடுங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் சத்தியமா இல்லை இது பொய்யா? மாடர்ன் சயின்ஸ் இதை பற்றி சொல்றது என்ன தெரியுமா? நம்மளோட பிரெயினுடைய 10% கிடையாது, நம்மளோட பிரெயினுடைய கம்ப்ளீட் பெர்சன்டேஜும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. அமெரிக்கன் சயின்டிஸ்ட் மற்றும் நியூரோலஜிஸ்ட் கூடியான பேரி கார்டன் ஒரு இன்டர்வியூல இதை பற்றி சொல்றது. அதாவது பிரெயினுடைய 10% மட்டும் யூஸ் பண்றது அப்படின்றது ஒரு மித்து தான்,
நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்றது அந்த மாதிரி அவர் சொல்லிடுச்சு. ஹியூமன் பிரெயின்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து எப்பவுமே யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நியூரோ சயின்ஸ் மேகசின்ல கூட இதை பற்றி ஒரு சாப்டர் வந்துடுச்சு. இந்த ஒரு ஆர்டிகிள்ல வந்து பிரெயினுடைய 10% மட்டும் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கு, இந்த ஒரு கிளைம் வந்து தப்பு தான், அது அவர் கிளியரா சொல்லி இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவுதான். உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்ல, இந்த 10 டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.